इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् अथ कोऽयं तर्को नाम प्रमाणानाम् अनुग्रहः तर्कः इति तर्कविधः तर्க்கம் எப்படி தேவைப்படுறது பிரமாணத்தினால விஷயம் காண்பிக்கப்பட்டிருந்தாலும் கூட யுக்தி இல்லாட்டா அதை நம்ப முடியாது அப்படின்னு உதாரணம். அதுக்கு யுக்தினா என்னது, தர்க்கம்னா என்ன, தர்க்கம் அப்படின்னு அத கோயில் தர்க்கோ நாம பதில் சொன்னார் யுக்தி. யுக்தி அவர் சொன்னார் தர்க்கத்துடைய ஸ்வரூபத்தை கேட்க. தர்க்கங்கிற சப்தத்துக்கு இன்னொரு சப்தம் சொல்லு அப்படின்னு சொன்னா யுக்தின்னு சொன்னா சரி. அப்படின்னா என்ன யுக்தி, யுக்தின்னு நீ எதை சொல்ற, அதோடைய ஸ்வரூபத்தை சொல்லு. நம்ம பரியாயேஷா ஸ்வரூபம் அபிதீயதான். நீ சொன்னது இந்த தர்க்கங்கிற சப்தத்துக்கு இன்னொரு பரியாய சப்தம் அப்படின்னா என்னைக்கு அந்த ஸ்வரூபத்தை சொல்லி அப்படியா சொல்ற. இடம் பிரமாண சக்தி விஷய தத் சம்பவ பரிச்சேதாத்மா பிரத்யேகா. சொன்னா புரியுமோ? யுக்தின்னு சொன்னா ஏதோ புரிஞ்ச மாதிரி இருக்கு. ஆனா யுக்தியா இல்லையே, நமக்கு யுக்திங்கிற வார்த்தை வழங்கப்பட்டிருக்கிறதுனால அப்படி இருக்கிற ஒரு யுக்தி அப்படின்னு சொன்னா புரியுது. ஆனால் அதனுடைய சொரூபம் என்னன்னு கேட்டா நமக்கு சொல்லி தெரியும். யுக்தினா என்ன இப்படி சொன்னாதான் சொரூபம் வரும். தெரியுமா? பிரமாண சக்தியை சொல்றேன். இப்ப பார்ப்போம், பிரமாணத்துக்குன்னு ஒரு சக்தி, எந்த பிரமாணம் எந்த விஷயத்தை தெரிவிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு சக்தி உண்டு. நீங்க கண்ணால சத்தத்தை கேட்க முடியாது, காதால கேட்டா. ஏன்? அதே மாதிரி காதால ரூபத்தை பார்க்க முடியாது. ஏன்னா அந்தந்த பிரமாணத்துக்கு அந்தந்த விஷயத்துக்கு சக்தி உண்டு. இதைத்தான் இந்த பிரமாணத்தினால அப்படி. இப்ப நமக்கு என்ன விஷயம்னு கேட்டால், நாம பார்க்கிற வஸ்து பிரமாணத்துக்கு விஷயம் ஆகக்கூடிய வஸ்துதானான்னு சந்தேகம் கொண்டு. அப்படி சந்தேகம் வரும் காலத்துல அதை நாம பிரமாண சக்தி விஷய தத் சம்பவம், இந்த வஸ்து நம்ம கண்ணுக்கு விஷயமாகக்கூடிய ஒரு யோக்கியமான வஸ்து, அதனால நாம பார்க்கிறது சரிதான். அப்படிதான் தர்க்கமா யுக்தி. பிரமாணத்துக்கு அனுகிரக தர்க்கம்னா இப்ப நாம பார்த்ததுன்னா என்ன, நமக்கு பிரமாணம் தெரிவித்த விஷயம், பிரமாணம் தன் சக்தியை அனுசரித்து தெரிவித்த விஷயம், அதனால அது நம்பக்கூடிய பிரமாணம் தான். இப்ப நான் ஒரு உதாரணம் சொன்னேன் பண்றோம். அங்க அவனுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டா, தன்னால அந்த வரிசுவை பார்த்ததுக்கு அப்புறம் கூட நம்ப முடியாம போச்சு. ஏன் நம்ப முடியாம போச்சுன்னா, அவன் எப்படி நினைச்சிருக்காங்கன்னா செத்து போனவனே கண்ணால பார்க்க முடியாது இல்லையா? அப்ப நம்ம கண் தெரிவிக்கிறது, கண்ணுக்கு அதை தெரிவிக்கிறதுக்கு சக்தியே இல்லை. அதனால அது தெரிகிறது நம்புறதுக்கு யோசிக்கவே இல்லை. அதுதான் போயிட்டாங்கன்னு தீர்மானமா இருக்கு. அதனால பார்க்க முடியாம இருக்கு. அப்ப கண்ணால பார்க்கறதுக்கு யோக்கியமான வஸ்து தான் இது. ஆகையால கண் இப்படி தெரிவிக்கிறது சரி அப்படின்னு சொல்றதுக்கு என்ன யுக்தி வேணுமோ அந்த யுக்தியை தான் பிரமாண சக்தி விஷய தத் சம்பவ பரிச்சேதாத்மா. அந்த விஷயம் இருக்கே, அது சம்பவிக்கக்கூடிய விஷயம் தான் அப்படிங்கிறத நிச்சயப்படுத்துறதுக்காக இப்ப வேதாந்தம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஆத்மாவை பத்தி வேதாந்தம் சரி சொல்லி கொடுக்கறது. ஆனா நம்ம அனுபவத்துக்கு விரோதமா அது இருக்கிறதுனால நம்மளால நம்ப முடியல. அப்ப யுக்தி என்ன சொல்லி கொடுக்கும், தர்க்கம் இல்லே வேதாந்தம் சொல்லி கொடுக்கறது சரியா வரும் அப்படின்னு சொல்லும். நீ அனுபவத்தை வச்சுட்டு தப்புன்னு நினைக்க வேண்டாம். வேதாந்தம் சொல்லி கொடுக்கறதுக்கு சரியான யுக்தி இருக்கு. அது எந்த ஆத்மாவை பத்தி சொல்றது, நீ எந்த ஆத்மாவை பத்தி பேசிட்டு இருக்க, நீ பார்க்கிற ஆத்மாவும் அது சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆத்மாவும் அதுல என்ன வித்தியாசம்னு கேட்டா, அது சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆத்மா சுத்தாத்மா, நீ பார்க்கக்கூடிய ஆத்மா சுத்தாத்மா இல்லை. அதனால இந்த விரோதத்தை அதுல ஏற்கக்கூடாது அப்படின்னு யுக்தி சொல்லி கொடுக்கும். அப்படி இந்த யுக்தி சொல்லி கொடுத்ததுன்னா இது வேதாந்த பிரமாணத்துக்கு ஒரு பலத்தை இருக்கக்கூடியதாக
அது தான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு இந்த தர்க்கம் யுக்தியானது சகாயம் பண்ணக்கூடியதாக இருக்கு. பிரமாண சக்தி விஷய சம்பவ பரிச்சேதாத்மா பிரத்யா. அதனாலதான் யுக்தி பல சமயத்துல அனுமான ரூபமாக இருக்கலாம், வேற அர்த்தாபத்தி பிரமாணமா இன்னொரு பிரமாணமா கூட இருக்கலாம். யுக்தினா அது ஒன்றும் தனியா ரொம்ப வச்சிருக்காரு, அது பல விதமான யுக்தியா உபயோகப்படுத்தி. அப்ப என்ன ஆச்சு, வேதாந்த தான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயத்தை போதிக்கிறதுக்கு தானே சாமர்த்தியம் உள்ளது இல்லை. தர்க்கமும் கூட இருந்தா தான் அது சொல்லிக் கொடுக்க வேண்டும், அந்த விஷயத்தை சொல்லிக் கொடுக்க முடியும். இன்னும் ஆன மாதிரி எடுத்தோம் சொதப்பிராமான்யம் சொல்லக்கூடியதான் வேதாந்தத்துக்கு சொதப்பிராமான்யம், அது எதையும் அபேட்சிக்காது, அது சொன்னதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வரை அதுல மாற்றமே இருக்காது. இப்ப அது போச்சே, நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு தர்க்கம் கூட இருந்தா தான் அதனால போதிக்க முடியும். தர்க்கம் இல்லாட்டா யாரும் நம்ப மாட்டான். அப்ப போதிக்க முடியாதுன்னு ஆயிடுச்சு, அது தப்பாச்சே. நானு ஏவம் தர்க்க சாபேட்சம் ஸ்வம் அர்த்தம் சாதயதா அனபேட்சத்வஹானேஹி அப்பிராமாண்யம் ஸ்யாத். அனபேட்சம் பிராமாண்யம்னு இது தெய்வமே சொல்லிக் கொடுத்தார். அதாவது வேதம் எந்த விஷயத்தை தெரிவிக்கிறதோ அந்த விஷயத்தை தெரிவிக்கிறதுக்கு இன்னொன்னு அபேட்சிக்காது, இன்னொரு பிரமாணத்தை கூட சகாயத்துக்கு எதுவும் அபேட்சிக்க அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்ப நீங்க தர்க்கத்தை கூட வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அப்பதான் முடியும். அப்ப என்னாச்சு, அந்த நிறவேற்றம் சொதப்பிராமான்யம் சொல்றோமே அதுக்கு ஹானி விடுது. அது என்ன சொல்ற, நஷ்யா சொதப்பிராமான்யத்துக்கு ஹானி வராது. ஸ்வமஹிம்னைவ விஷயாதிசவதாய ஹேதுவா. அந்த சொதப்பிராமான்யம்னா என்ன அபிப்பிராயத்துல பேசணும்ங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். வேதம் சொதப்பிராமான்யம்னு சொல்றோம், அதுக்காக வேதத்தை சாதாரண கூட கேட்க வேண்டாம், அதை தோகிக்குன்னு சொல்ல முடியுமா? சாதாரண கேட்காத வேதம், அதாவது இவனால அறியப்படாத ஒரு வேதம் இவனுக்கு தான் சொல்லக்கூடிய அந்த அபூர்வமான விஷயத்தை சொல்லிக் கொடுக்க முடியுமோ? அப்படின்னா சாதாரண கேட்ட வேதம் இவனுடைய மனசால தெரிஞ்சது, அந்த மாதிரி தெரிஞ்ச வேதம் தான் அவனுக்கு அர்த்தத்தை போதிக்கும் அப்படின்னு. அப்ப இன்னொரு பிரமாணத்தை அபேட்சிக்கிறதுன்னு வேதம். அப்ப அது சொதப்பிராமான்யத்துக்கு ஹானி அப்படியே சாதாரணமாக வந்ததுன்னு சொல்லுது. தர்க்கம் கூட வந்துதான் அது சொதப்பிராமான்யத்துக்கு ஹானி வந்தது இல்லை. சாதாரண கேட்கல. அந்த சுகதாரண்யத்துல வரும், யதா வேதோவா அனநூக்தா ந ரக்ஷதின்னு வரும். படிக்கப்படாத வேதம் ரட்சிக்காது. படித்த வேதம் தான் ரட்சிக்கும். ஏன் அந்நியத்துவா கர்ம அகிருத்தம். தர்மம் நம்மளை ரட்சிக்கணும் அப்படின்னு சொன்னா செய்யாத தர்மம் ரட்சிக்காது, செஞ்ச தர்மம் தான் ரட்சிக்கும். அதே மாதிரி அனுக்தகா அதீதா ஏவ வேதா, அத்தியனம் செய்யப்பட்ட வேதம் தான் நம்மளை ரட்சிக்கணும்னு உதாரணம். அந்த மாதிரி அப்ப அது கூட அத்தியனங்கிற ஒரு கர்மாவை அபேட்சிக்கிறது, வேற ஒரு பிரமாணத்தை அபேட்சிக்கிறது என்ன சுதப்பிரமாண்யம் அப்படின்னு கேட்காது. அதுக்கு அர்த்தம் என்னங்கிறத புரிஞ்சுக்கணும். என்ன சொல்லணும், இப்போ மகிம்னைவ விஷயார்த்தவதாக கேட்பா. சுதப்பிரமாண்யம் பரதப்பிரமாண்யங்கிறது உங்களுக்கு, அதாவது ஞானம் வரத்துக்கு முன்னாடி எது அவசியம் இருக்கணுமோ அதைத்தான் நாம பிரமாணம். கண்ணால நம்ம விஷயத்தை பார்க்கிறோமே, அந்த விஷய ஞானம் வரத்துக்கு முன்னாடி நமக்கு கண் இருந்தால்தான் அது இருக்குமே தவிர கண் இல்லாமல் அது வர முடியாது. அதனால அந்த கண்ணானது அந்த இடத்துல பிரமாணம். அதே மாதிரி இந்த வாக்கியத்திலேருந்து நான் விஷயத்தை புரிஞ்சுட்டேன், இந்த வாக்கியம் இல்லாட்டா நான் புரிஞ்சுக்க முடியாது அந்த விஷயத்தை. இப்ப புரிஞ்சுட்டு இந்த வாக்கியத்தை கேட்டுதான் புரிஞ்சுக்க, இதுக்கு முன்னாடி தெரியாது. அப்படியானால் அந்த வாக்கியம் இருக்கேன், அதுதான் நான் புரிஞ்சுட்ட விஷயத்துக்கு பிரமாணம்னு சொல்றேன். அந்த வாக்கியத்தை நான் முதல்ல கேட்கிறேன். சாதாரண நான் கேட்கறதுக்கு முன்னாடி எனக்கு வாக்கியம் இருக்குன்னே தெரியாது. ஏன் அந்த வாக்கியம் எனக்கு தன்னுடைய அர்த்தத்தை போதிக்கணுமானால் பிரமாணம்னு சொல்லப்படுறது எதுனா வெறும் வாக்கியம் இல்லை, அந்த வாக்கியத்தினுடைய ஞானம் தான் பிரமாணம். தர்க்கசாஸ்திரத்துல முக்காவதி காரணம் என்ன சொல்லுவாங்கன்னா பதஜானம் இது கரணம், பதம் கரணம்னு சொல்லுவாங்க. அந்த பதம் தெரியணும்.
பதம் இருந்தா போறாது. நீங்க உச்சாரணம் பண்ணிட்டு எனக்கு காதலியே விழல, அப்ப நீங்க பேசின பேச்சு எனக்கு புரியுமோ? காதலியே விழலைன்னா நீங்க பேசுறது தப்புன்னு சொல்ல முடியாது. எனக்கு புரியணும், போதத்தை உண்டு பண்ணணும்னு சொன்னா அது எனக்கு தெரியணும் நீங்க என்ன பேசுனீங்க. ஆக சப்தங்கள் காதல விழுந்து அதனுடைய தியானம் இருக்கு, காதல விழுறதோ இல்ல புத்தகம் வாசிக்கிறதோ எப்படியோ இருக்கட்டும், அந்த வாக்கியம் எனக்கு தெரியாதான் அது தன்னுடைய அர்த்தத்தை எனக்கு போதிக்க முடியும். ஆகையால அதை போலதான் இந்த வேதமும் தன்னுடைய தியானத்தை அபேட்சிக்கிறது. தியானம் வராட்டா பிரமாணமே இல்லை, அந்த தியானம் தான் பிரமாணம்னு நமக்கு. வேத தியானம் பிரமாணம், வேதார்த்த தியானம் அதுலேருந்து வரக்கூடிய தியானம். பத தியானம் கரணம், அர்த்த தியானம் வாக்கியார்த்த தியானம்ங்கிறது அதனுடைய பலம் அப்படிங்கிறது. இப்ப நான் என்ன சொல்ல போறேன், சுதப்பிராமான்ய விஷயத்துல இதுவே அபேட்சிக்காதுன்னு நான் சொல்ல மாட்டேன். வேதார்த்த தியானம் அதுக்கு இன்னும் 2-3 தேவைப்படும். அர்த்த தியானம் வரணும்னா வாக்கியத்தினுடைய பதங்கள்லாம் தெரியணும், பதப்பதார்த்தங்கள்லாம் ஏற்கனவே இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது தெரியலைனாலும் வராது. எங்க எந்த பதார்த்தம் எதுல அன்வயிக்கும், எது எதோடு சம்பந்தப்படும் அப்படிங்கிற விஷயம் அது தெரிஞ்சாகணும். ஆகாங்கிட்டா, யோகியதா, சந்நிதி அப்படின்னு 3. இந்த தியானங்கள்லாம் இருந்ததுன்னா அப்பதான் சாஸ்திரோதத்துக்கு தேவையான சாமகிரி காரணங்கள் சேர்ந்ததுன்னு அர்த்தம். இது வந்தாச்சுன்னா இதுக்கப்புறம் சாஸ்திரோதத்தை அடுத்து வந்து முடியாது. ஒருத்தனுக்கு பதப்பதார்த்தங்கள்லாம் தெரியும், வாக்கியமும் அவன் பேசுறது காதல விழுந்துடுத்து அப்படின்னா இனிமேல் அவனுக்கு அந்த வாக்கியார்த்தம் புரியாம வைக்கவே முடியாது. நம்ம என்ன பண்ணாலும் தடுக்க முடியும். இதுதான் நான் வந்து சுதப்பிராமான்யம். இப்படி புரியறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு குறை இருந்ததுன்னு வச்சுருந்தோம், அதுல விழுந்தது, ஆனா அந்த அர்த்தம் புரியல, அந்த பதத்துக்கு அர்த்தம் தெரியாது அப்படின்னு சொன்னா அப்ப வரல அப்படிங்கிறதுக்கா சுதப்பிராமான்ய ஹானி உண்டோ? கிடையாது. இதே மாதிரி நான் இன்னொரு இடம் சொல்றேன். இன்னொரு இடம் என்னன்னா, ஒருத்தர் பேசுறார், பிராமணிகமா பேசுறார், ஆனா பேச்சு தாறுமாறா எனக்கு காதுல வருது. அதாவது விஷம்புங்ஷ்வா அப்படின்னு சொல்றாங்க. விஷம்புங்ஷ்வான்னு நீங்க நேரடியா அப்படியே அர்த்தம் சொல்ல போனீங்கன்னா அது விஷத்தை சாப்பிடு அப்படின்னு அர்த்தமா. இந்த மாதிரி ஒருத்தர் சொல்லிக் கொடுக்க மாட்டார். அவர் ஆப்தமா இருக்கிறவர் அப்படி சொல்ல மாட்டா, இன்னும் முன்னாடியே அவன் தெரியும் அப்படின்னா இவன் வந்து அந்த இடத்துல சாப்பிட்டு போதும் வரா, இன்னமும் சொல்லணும்னு நினைக்கிறார், லட்சணையா சொல்லணும்னு நினைக்கிறார், என்ன சாப்பிடுறதுன்னு புரியல அப்படிதான் சொல்லிட்டு இருப்பான். இப்போ என்ன கேட்டான், அது அவர்கிட்ட இந்த பதில இருக்கு வந்தது அப்படிங்கிறத முன்ன பின்ன யோசிச்சு பார்த்தான்னா அப்ப தெரியாது. அப்ப இவன் தாற்பயம் புரிஞ்சுக்கணும் எப்படின்னு பார்ப்போம். இவன் இருக்காக விஷம் திடீர்னு சொல்லுவதில்லை. இதுக்கு முன்னாடி இந்த பையன் கேட்டான், இந்த மாதிரி இவர் இருக்காரு, அவத்துல போய் சாப்பிடுறேன் அப்படிங்கிறான். சாப்பிட்டு அனுமதி கேட்கிறான். இவர் என்ன சொல்றா, இதுக்கு விஷம் சாப்பிடலாம், வாத்துல போய் சாப்பிடுறதுக்கு விஷத்தை சாப்பிடுறது பரவாயில்லைங்கிற அர்த்தத்துல விஷம் சொல்றேன். நீங்க சாப்பிட்டா விஷத்தை சாப்பிடுற மாதிரி அப்படின்னா இப்ப புரிஞ்சு போடும். முன்னாடி கேட்டதும் சேர்த்துட்டான்னா ஓஹோ விஷம் சொன்னா அப்படியே அர்த்தம் எடுத்துக்க கூடாது, இவரோட அபிப்பிராயம் அங்க போய் சாப்பிடறதுக்கு என் அனுமதி இல்லைன்னு அர்த்தம். அங்க சாப்பிட்டா விஷத்தை சாப்பிடுற மாதிரி அது அனுஷ்டத்தை கொடுக்கும் சொல்ல நினைக்கிறாருன்னு புரிஞ்சுக்க முடியாது இல்லையா? அப்ப இந்த மாதிரி ஒரு தாற்பயம் புரிஞ்சுக்காத ஒரு நிலையில நீங்க வந்து விஷம்புங்ஷ்வா அப்படிங்கிற சப்தத்தை கேட்டு என்ன புரிஞ்சுதுன்னு கேட்டா ஒன்றும் சரியா புரியல, எது புரிஞ்சதோ அது தப்பா இருக்குங்கிற சந்தேகம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப இதே மாதிரிதான் இங்கே வேதாந்தத்தில் அது நம்மளை பார்த்து சொல்றது, நீதான் பிரம்மம், ஆனா பிரம்மத்துக்கு சொன்ன ஒரு லட்சணமும் இங்க வேற மாதிரியா தெரியுது, விபரீதமா இருக்கு. ஓஹோ நாம ஏதோ தப்பா வச்சிருக்கோம் இருக்கு அப்படின்னு நமக்கு ஒரு குணம் வந்து இருக்குன்ற காலத்துல இதுதான் நம்ம வந்து ஒவ்வொரு அசம்பாவனைன்னு சொல்றோம். பிரமாண அசம்பாவனை, பிரமேய அசம்பாவனை, இந்த பிரதிபந்தங்கள்லாம் கூட இருக்கும்போது அது சொன்னது நமக்கு புரியல அப்படின்னு சொன்னாங்க, இது பிரமாணத்தினுடைய அபராதம் இல்லை, இவங்கிட்ட அதை புரிஞ்சுக்க யோசித்த போறதுன்னு அந்த இது இல்லைன்னு. தாற்பரிய தியானம் வந்து இருக்குன்னா அப்ப இவன் வந்து புரிஞ்சுக்கணும். அப்ப தாற்பரிய தியானத்துல இவங்க சந்தேகம் உண்டு. ஆகையாலே இவனுக்கு அதை சாப்பிட்டு போதும் வராத போகுது. இது பிரமாணத்துடைய சொத பிராமான்யத்தை கெடுக்கக்கூடியது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதான் விஷயாவசாய கேட்பா. இந்த மாதிரி ஒரு பிரதிபந்தகங்கள்லாம் இல்லாதவர்கிட்ட நீங்க சொல்லி பாருங்க, உடனே காரியம், உடனே அவனுக்கு போதும். ஏன்னா அவங்ககிட்ட இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் பிரதிபந்தம் ஒண்ணுமே இல்லை, அவ்வளவு சுத்தமா இருக்கு. சரி, அப்ப குவதரி தர்க்கத்தை உபயோகா
அப்ப தர்க்கம் என்ன பண்ணணும்? சுத்தமா இருக்கணும். அந்த கரணம் சுத்தமா இருந்ததுன்னா வேதாந்தத்தை கேட்டாலே தானா இருந்தது. தர்க்கம் எனக்கு அது இங்க வேதாந்தத்துல உபயோகப்படாது போல இருக்குன்னு கேட்டா விஷய அசம்பவ ஆசங்காயாம் ஒண்ணு, ததா அனுபவ பல அனுப்பத்தவு ரெண்டு, தம்பவ பிரதர்சன முகேன பல பிரதிபந்த விதமே தர்க்கத்தை உபயோகா. இந்த தர்க்கா யோஜனை பண்றோமே, இந்த தர்க்கத்துக்கு இங்க என்ன உபயோகம் வேதாந்தத்துல அப்படின்னு கேட்டா ரெண்டு விஷயத்தை உபயோகம் இருக்கு. வேதாந்தம் சொல்லிக் கொடுத்த விஷயம் சம்பவிக்காது அப்படின்னு ஏற்கனவே தீர்மானம் பண்ணி வச்சுருக்காங்கன்னா இந்த ஆசங்கை இருக்கு, சந்தேகமே இருக்கட்டும், சந்தேகமோ இல்ல விபரீத விஷயம், இந்த இது பிரதிபந்தகம் வேதாந்தம் சொன்னதை புரிஞ்சுக்கிருக்கு. அப்ப இந்த பிரதிபந்தகமா இருக்கக்கூடிய சங்கையை நிவர்த்தி பண்றதுக்கு தர்க்கம் வேதாந்தத்துக்கு சகாயம் பண்றதுன்னா தர்க்கம் கூட இருந்தாதான் வேதாந்தம் போதிக்கும். அப்படி இல்லை, வேதாந்தம் போதிக்கிறதுக்கு ஏற்கனவே இடைஞ்சல் அங்க இருக்குன்னு சொன்னா அந்த இடைஞ்சலை தூர பண்றதுக்கு தேவைப்படுறது விஷய அசம்பவ சங்காயாம் அந்த பிரதிபந்த விஜயே தர்க்கத்தை உபயோகா ஒண்ணு. இன்னொரு கருத்து எப்படின்னு கேட்டா அவனுக்கு விஷயங்கள் எல்லாம் புரியுது. அதாவது இங்க ஒண்ணு அப்படி ஒண்ணும் பெரிய அனுபவம் இல்லை, சொன்னதுதான் சரிதான், ஆனா அனுபவத்துக்கு வரமாட்டேங்குது. அதாவது சிரவண மண்டலம் பண்ணியாச்சு, சிரவண மண்டலம் பண்ணியாலும் இவனுக்கு அந்த பேரதர்சன பிராபியாதுன்னு பாஷிடார் ஒரு அதிகரணம் கேட்குது. மௌனம், மௌனம்னா நிதித்தியாசனம், நிதித்தியாசனத்துல அந்த வாக்கியத்துல விதி இருக்கா இல்லையான்னு விசாரம் பண்றதுக்கு ஒரு அதிகரணம். சககாரியந்தர விதி, பால்யம் பாண்டித்யம் மௌனம் சொல்றதுக்கா அந்த மௌனங்கிற விதிக்கிறதா இல்லையான்னு விசாரம் பண்றதுக்காக ஒரு அதிகரணம். அங்க அதிகரணத்தை சூத்திரக்காரர் சொல்றார் சககாரியந்தர விதி. மௌனங்கிறது நிதித்தியாசனத்தை சொல்லக்கூடிய சொந்தம். நிதித்தியாசனம் விதிக்கப்படுறது அது சிரவண மண்டலம் ஆயிட்டுனா தானா சித்திச்சுடுங்க அப்படின்னு கேட்டால் தானா சித்திக்கலாம், சில பேருக்கு சித்திக்காது. பக்ஷேடான்னு வேத தரிசனம் வாசனை பிரபலமா இருந்ததுன்னு சொன்னால் அதனுடைய பிராபல்யம் இருந்ததுன்னா அப்ப சிரவண மரணம் சித்தமானதுக்கு அப்புறம் கூட அந்த நிரந்தரமான ஆத்ம தியானம்ங்கிறது வராது, அதுக்கு இடைஞ்சலாது. அதுக்காக நிதித்தியாசனங்கிறது விதிக்கப்படுறது, இல்லாட்டா வேண்டியதில்லை. பாஷிகார சொன்னார் கதாச்சித் வேத தரிசன பிராபல்யா எதா ந பிராப்னோதி ததா அயம் விதி. அதுக்குதான் பக்ஷேனன்னு சொல்றாங்க. எல்லாரும் பண்டானம் அப்படின்னு ஒரு நியமம் இல்லை. உனக்கு இடைஞ்சல் இருக்கு வரமாட்டேங்கிறது அனுபவம் அப்படின்னு சொன்னா அப்போ பண்ண. அப்ப அந்த இடைஞ்சல் எல்லாருமே இருக்குன்னு சொல்றதுக்கு இல்லை இல்லையா, அதனால பக்ஷேன எதா வேத தரிசன பிராபல்யா ந பிராப்னோதி. அப்ப இந்த விதத்துல பார்க்கறேன் நிதித்தியாசனம் விதிக்கப்படுறது இல்லையா, அந்த இடத்துலயும் அது ஒரு பிரதிபந்தத்தை நிராகரணம் பண்றதுக்கு தான் இது நான் திருஷ்டாந்தமா சொன்னேன். இதே மாதிரி தர்க்கம் தேவைப்படுறது பிரதிபந்தத்தில். அனுபவ பல அனுப்பத்தவும் இந்த பல பிரதிபந்த விதமேல சேரும். முன்னாடி சம்பவ பிரதர்சன முக்கியங்கிறது முதல் இருக்கு. விஷய அசம்பவ சங்காயாம் சம்பவ பிரதர்சன முக்கியன அந்த பிரதிபந்த விதமே. ரெண்டாவதுல பல அனுபவ பலானுப்பத்தவும் தாவித பல பிரதிபந்த விதமே அப்படின்னு பிரித்து வச்சிடும். ரெண்டு இடத்தையும் கருத்து உபயோகம். நிதித்தியாசனம் பண்றதுக்கு முன்னாடி வேதாந்த வாக்கியம் சொல்லிக் கொடுத்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு இவனுக்கு அந்த மனநம்ங்கிறது ஒண்ணு தேவைப்படும். மனநம் தர்க்காத்மகம் தான், மற்றவைதான் அது எல்லாமே யுக்தி அனுசிந்தனம் அப்படின்னு. இது எதுக்காக சொன்னா இது பண்ணலைன்னா இந்த ஆளுக்கு அந்த மனசு நிதித்தியாசனத்துல நிற்காது, திறமை நிற்காது. அது என்ன பிரதிபந்தங்கள் கூட கூட வருது, அதனால அதை நிவர்த்தி பண்றதுக்காக தேவைப்படும். ததாச்ச தத்துவமசி வாக்கியே துவம் பதார்த்தோ ஜீவः தத்பதார்த்த பிரம்மஸ்வரூபதாம் ஆத்மனः அசம்பாவயன் விபரீதஞ்ச ரூபம் மன்வானः அனுப்பன்னேதி ஞானே தாவத் ந அத்தியவஸ்யதி யாவத் தர்க்கேண விரோதம் அபனீய தத்ரூபதாம் ஆத்மனः ந சம்பாவயதி. உதாரணத்தை பண்ணிங்க சமன்வயம் பண்ணி காமிக்கிறார். தத்துவமசி வாக்கியத்துல தர்க்கம் எப்படி தேவைப்படுறது அங்க பாருங்க. தொம்பதார்த்தம் ஜீவன், ஜீவனை பத்தி என்ன சொல்றது? தற்பதார்த்தம் பிரம்மஸ்வரூபமாக சொல்லி இருக்கிறது.
நீனா ஜீவனை பார்த்து நீ என்னன்னு கேட்டா அந்த பிரம்மம் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்படி சொன்னா அவனால ஏற்றுக்க முடியல. நான் எப்படி இருந்தனோ ஒண்ணு நான் அப்படி விபரீதங்க ரூபம் மண்வானகா அப்படின்னு சொன்னா அப்படி இல்லைங்கிற தீர்மானம் வச்சுருப்போம். நான் பிரம்மம் அப்படின்னு நினைக்கவே முடியாது, பிரம்மம் இல்லைங்கிற தீர்மானம் இருக்கு அப்படின்னு அவன் நிற்கிறானோ அவங்கிட்ட பார்த்து தத்துவத்தை சொன்னாலும் அவனுக்கு ஒரு போதம் வரும். சில பலப்படாதுன்னா தெரிஞ்ச விற்பனா இருந்தான்னா நீ என்ன சொல்றேங்கிறது அவனுக்கு புரியும். ஆனா தப்பு சமுப்பண்ண விஞ்ஞானம் தாவது அச்சரித்தது அது பரியந்தம் அவன் அதை ஏற்றுக்கவே மாட்டான். இது பரியந்தம் யாவது தர்க்கேன விரோதம் அவனிய இவன் எந்த விரோதத்தை வச்சு அந்த வேதாந்தம் சொல்லி கொடுத்ததை ஏற்றுக்க மறுக்கிறானோ அந்த விரோதத்தை போக்தன் தர்க்கம் தான் வந்து தத்ரூபதாம் ஆத்மனா ந சம்பாவை அந்த விரோதத்தை அதை வந்து போட்டுருச்சுன்னா ஓ அப்படின்னா வேதாந்தம் சொல்றது சரியாதான் இருக்கும் அப்படின்னு எண்ணம் வரும். ஆக அந்த இடத்துல இப்படியாக தர்க்கம் வேதாந்தத்துக்கு உபயோகப்படும். சரி, இதனால என்னாச்சு? அத்தகா பிராக்கு வித்யா உதிதாபி வாக்கியா அனவாப்தா இவ பவதி. இந்த தர்க்கம் இல்லாத வெள்ள கேட்டுட்டு இருந்தாங்கன்னா சொன்னா வாக்கி புரியுறது, புரிஞ்சாலும் புரிஞ்சாதுக்கும் புரிஞ்சதுக்கும் வித்தியாசம். வித்யா உதிதா அதுலயும் இதே விஷயம் தானே கிடைக்குது. ஆனா இவருடைய விரோதமான எண்ணங்கள் தான் அதை வந்து நம்ப முடியாம பண்ணினாலே வந்து வராத மாதிரி ஆயிடுச்சு. உதிதாபி வாக்கியா அனவாப்தா இவபவதி என்று பிராப்தி வரல ஆத்மீக வித்யா பிரதி அறிவு வரல. சரி, அவாப்தி பிரகாரஸ்த வேதாந்தேஷ்டேவ நிர்திஷ்டா சாட்சாத் அனுபவ ஃபலோஸ்தி. சரி, அப்படி வரலைன்னா நம்ம என்ன பண்ணலாம்? தர்க்கம்னா என்ன? நான் திடீர்னு ஒரு தர்க்கத்தை பண்ணேன்னா விபரீத தர்க்கத்தை கொண்டு நடத்துருவேன். நான் பிரம்மம் இல்லைன்னு சொல்றதுக்கு என்ன யுக்தி சொல்லலாமோ அந்த யுக்தியெல்லாம் நான் யோசிச்சுட்டே போவேன். நம்ம புத்தி இருக்கு எப்படி வேணாலும் யோசிக்கும். அதான் இந்த பட்சத்துக்கு யோசிக்கணும் அப்படின்னு நான் வச்சுருக்கோம். அந்த பட்சத்துக்கே யுக்திகள் பேசிட்டு இன்னொரு பட்சம் தப்பு. சரி, அந்த பட்சத்தை சமஸ்தானம் பண்ணு மாசில் வந்து ஒரு சொல்லி வச்சுருக்கோம். அப்போ அதுக்கே யோசிக்கும். அப்போ இதெல்லாம் இந்த பொண்ணு ஆனா இது ஒன்றும் நம்ப முடியாது இல்லையா? ஜோதிடம் தான் கரெக்டுன்னு சொன்னா அபூதியும் சொல்லி கொடுத்தாலும் அவனுக்கு தப்பா தான் தெரியும் எப்படி சொன்னான். இது கரெக்டுன்னு முன்னாடியே மனசுல ஒரு இது தீர்மானம் பண்ணி விட்டான்னா அப்ப ஜோதிடம் எத்தனை சொன்னாலும் வேறாது. இப்படியாக இருக்கிறது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் விட்டுவிடணுங்கிற அவா இப்பிரகாரத்த வேதாந்தேஷ்டேவ நிர்திஷ்டா. நம்ம சொல்லணும் ஒன்று யோசிச்சு வேண்டாம். எப்படி யோசிக்கணுங்கிறது அந்த வேதாந்தமும் சொல்லி கொடுத்து தத்துவமசின்னு உபதேசம் பண்ணிட்டு ஒரே ஒரு வாக்கியத்தோட நிறுத்திடல. முன்ன பின்ன என்ன சொல்லி இருக்கிறது பூரா நம்ம வாக்கியம் படிக்கணும். அதுல யுக்தி பூரா எப்படி திடீர்னு தத்துவத்தை புரிஞ்ச முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு அந்த தொம்பதார்த்த சோதனம் தற்பதார்த்த சோதனம்னு சொல்லக்கூடிய அந்த பிரகரணங்கள் கிருஷ்டி பிரகரணம் இது எல்லாம் நமக்கு தர்க்கமாக உபயோகப்படுறது. அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது. அதான் நாம புதுசா ஒரு தர்க்கத்தை கொண்டு வரணும் இல்லை, அந்த இருக்கிற தர்க்கங்களை தெரிஞ்சுட்டாங்க. இதான் ஸ்ருதிமத தர்க்கா. ஸ்ருதிமத தர்க்கம் வேதாந்தேஷ்டேவ நிர்திஷ்டா சாட்சாத் அனுபவ பலோத்தேகி. சாட்சாத்காரம் அனுபவம் சொல்றோம்னா ஆத்மானுபவம். அது அந்த பலத்திற்காக இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கு. வேதாந்தமும் சொல்லி கொடுத்துருக்கு. வேதாந்தான உபனிஷத்து நரிச்சதே வித்யா பிரதிபத்தை ஆத்மீகத்துவ வித்யா பிரதிபத்தை. பிரதிபத்தைனா எந்த பிரதிபந்தம் இல்லாமல் பொருத்தமாக அப்பிரதிபந்தம் இல்லாமல் அந்த வித்யை இவனுக்கு ஏற்படணுங்கிறதுக்காகத்தான் வேதாந்தம். இது இப்படி கூட சொல்லலாம். வித்யா மாத்திரம் வந்தா போதும், அது பிரதிபந்தத்தை நிவர்த்தி பண்றதுல தாற்பயம் இல்லை அப்படின்னு இருந்தால் உபனிஷத்து ஒரே ஒரு வாக்கியம் தத்துவம் வேண்டவே வேண்டாம் இல்ல தொம் பிரம்மாபின்னு சொல்லிட்டு அப்புறம் இதுக்கு மேல என்ன சொல்றது என்ன இருக்கு? இதுக்கு மேல அதிகப்படியா இருக்கணும் உபதேசம் பண்றதுக்கு விஷயமே இல்லை. இதுதான் விஷயம். இது மாத்திரம் சொல்லிட்டா போதுமே, ஒரே வாக்கியம் போதும். இப்ப எதுக்கு நானா விதமாக பல கதைகள்
அதுல பல விதமான உபபத்திகள் என்னெல்லாமோ செஞ்சு கொடுக்குறது. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு கேட்டா இது எல்லாமே ஒரு விதத்துல அவனுக்கு புரிய வச்சுட்டா. அப்ப அதுவும் கஷ்டம். இது சொல்லிக் கொடுத்த விஷயம் அவன் சரியா புரிஞ்சுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக பல விதமா உபனிஷத்தை நம்மள போது. அதனால பிரதிபந்தம் இல்லாமல் அவனுக்கு ஞானம் வரணும் அப்படிங்கிறது உபனிஷத்து நினைக்கிறது. அதனாலதான் ஆத்மீகத்துவ வித்யாலேன்னு மாத்திரம் போடாமல் ஆத்மீகத்துவ வித்யா பிரதிபத்தை அது பிராப்தி வரணுமாவது. ஏன்னா வந்தாலும் வராத மாதிரியே இருந்து என்ன போயிடும். ஆத்மீகத்துவ வித்தியங்கிறது அப்பிரதிபத்தமா கிடைச்சாதான் அது கிடைச்சது அப்படின்னு சொல்லுது. பிரதிபத்தினா கிடைச்சிக்கிறது, வாங்கிக்கிறது. ஆத்மீகத்துவ வித்தியை வந்து கேரளமா இவனுக்கு பிராப்தி ஆகணும், அதுக்காக பிரதிபத்தை. அப்போ ஒருத்தன் கேட்டான், இதெல்லாம் வந்தாலும் சரிபட்டு வராது. நனு ஆத்மீகத்துவ வித்யா பிரதிபத்தி ந அனர்த்தஹேது பிரகாணாய பவதி. ஆத்மீகத்துவ வித்யை வந்து கொடுத்து வந்தாச்சு, ஆனாலும் அனர்த்தஹேதுவான அவித்தை போகும் சொல்ல முடியாது. அனர்த்தம் அது பாட்டுக்கு இருந்துட்டே இருக்கும். எதை வச்சு சொல்றேன்? ததாதி ஜீவஸ்ய காரிய கரண சங்காதா அந்நியத்துவ பிரதிபத்தேகே பிரம்மஸ்வரூபதா பிரதிபத்தி ந விசிஷ்டே. இங்க வந்து நாம தெரிஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஜீவஸ்வரூபம்னு சொன்னா அதுல என்னெல்லாம் கலந்துருக்கு? சரீரம் கலந்து, சரீரத்துக்கு உள்ள அந்த சூக்ஷ்ம சரீரம் இருக்கு, அது அந்த அதுல உள்ள சமாச்சாரங்கள்லாம் கலந்துருக்கு, இந்திரியங்கள் எல்லாம் கலந்துருக்கு. இதெல்லாம் யுக்தியாக சரீரம் நான் இல்லை, இந்திரியங்கள் நான் இல்லை அப்படின்னு விவேகம் வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் எதை நான் நினைக்கிறேன்? வேதாந்தம் எதை சொல்லிக் கொடுக்கிறதோ அதைத்தான் நினைக்கிறேன்னா. இதுவும் வேதாந்தம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆத்ம தியானம் வேறு இல்லை. வேதாந்தம் என்ன? ஒரு சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம் அப்படின்னு சொல்லிட்டு இதை தாண்டியது ஆத்மஸ்வரூபம் அப்படிதான் சொல்லி கொடுக்குறது. இதை நானே கூட தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? சரி, சூக்ஷ்ம சரீரமோ ஸ்தூல சரீரமோ இது நான் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுங்கன்னா இப்படி தெரிஞ்சுக்கக்கூடிய அந்த விஷயமும் வேதாந்தம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயமும் ஒண்ணு ஒத்துதானே ஆகணும். அப்ப வேதாந்தம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயமும் எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா இப்படி தெரிஞ்சுக்கிறதுக்காக எனக்கு விவகாரம் ஒண்ணு போகும், எல்லாம் நடந்துட்டே இருக்கு இல்லையா? ஆத்மீக வித்யா நீங்க சொல்லக்கூடிய ஆத்மஸ்வரூபத்தை நான் தெரிஞ்சிருந்தாச்சு. சரி, இருந்தாலும் பழையவழிக்கே சம்சாரம் இவ்வளவுதான். அதிகப்படியா ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டேன், நான் இதெல்லாம் காட்டின வேறு அப்படின்னு தெரிஞ்சுட்டேன். இதனால என்ன தெரிவாச்சு? அப்படி ஆனதுனாலேன்னு கேட்டால் இதனால அனர்த்த ஹேத்து போகலையே, அனர்த்தமே போகல, அனர்த்த ஹேத்து போகும்னு சொல்றே ஆத்மீக வித்யா பிரதிபத்தி வந்தால் போகலையே. ததாஹி ஜீவத்தை காரியகரண சங்காதால் அந்நியத்துவ பிரதிபத்தே. காரியம் கரணங்கிற இந்த சமூகத்திலிருந்து அந்நியம் வேறானது நான் அப்படிங்கிற ஞானமும் வேதாந்தம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆத்ம ஞானமும் ஒண்ணு அப்படின்னு வச்சுட்டு அப்படியானால் ஆத்மீக வித்யா பிரதிபத்தி வந்தும் அனர்த்தம் போகலைங்கிறத இவர் காண்பிக்கிறார். ஒரு பிரம்மஸ்வரூபதா பிரதிபத்தி ந விசிஷ்யதே உபயத்ராபி அகங்கார கிரந்தே மனுஷாபிமான பரியந்தஸ்ய அவிகலம் அனுவர்த்தமானத்வா. உபயத்ராபினா என்ன தெரிஞ்சுக்கணும்? இந்த காரியகரண சங்காத அன்பித்துவ பிரதிபத்தி வந்தாச்சு, நான் பிரம்மம் அப்படின்னு சொல்றான். இவ்வளவு சொன்னாலும் கூட அந்த அகங்கார கிரந்திங்கிறது அப்படியே இருந்துட்டு இருக்கேன். உடையவே நான் மனுஷன் தானே, மனுஷன் தான் அப்படிங்கிற தீர்மானம் கூடவே இல்லை. ஆக இந்த அபிமானம் மனுஷாபிமான பரியந்தம் இது எனக்குள்ள இது அப்பா அப்படிங்கிற விவகாரங்கள்லாம் ஒன்றும் வித்தியாசமே படலை. அகம் பிரம்மாஸ்மி அதோட இதுவும் இருக்கு. அதனால இந்த அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஆத்மீக வித்யா பிரதிபத்தி வந்தால் அனர்த்தம் போகுமோ, அனர்த்தத்துடைய ஹேத்துவும் போயிடும்னு சொன்னாரு. கிடையாது, கிடையாது. அவிகலம் அனுவர்த்தமானது கொஞ்சம் கூட குறையாம அப்படியே இருந்துட்டு அவிகலம் வைகல்யமே இல்லாமல் அந்த அனர்த்தம் அப்படியே கூட வந்து சித்தாண்டி சொல்றாங்க. முக்கியதே நீ காமிக்கிற ஆள் வேற, வேலை வேறனா சரியான அதிகாரி உச்சதே பவத்து தத்திர அவித்யாக அனுவர்த்திதத்துவாத்தது. நீ காண்பிக்கிற இடத்துல அவனுக்கு அவித்தியை நிவர்த்தி ஆக முடியல, பிரதிபந்தம் கூட இருக்கு, பெருசா இருக்கு. அதனால அங்க அப்படி இருக்கலாம், அனர்த்தம் கூடவே இருக்கலாம். அவித்திய நிவர்த்தி ஆகாததுனாலே
இஹ புனः அபசாரித அவித்யாதோஷம் பிரம்மாத்மஜானம் உதயம் ஆசாரயதி கதம் தன்னிமித்தம் போக்தாதி கிரந்தி பிரவாகம் ந அபரயதி. வேதாந்தம் வந்து அபசாரித அவித்யாதோஷம், அதாவது ஞானம் வருது அவித்திய போறதும் ஒண்ணு, முதல்ல அவித்தியை போக்குட்டு வருதுன்னு இல்லை, இன்னும் ஒரே சமயத்துல இல்லையா, இந்த ஞானம் வரத்தையே அவித்திய நிறுத்தி ஏற்பட்டு கொடுத்தோம்னா அதுக்கப்புறம் நீங்க பழையபடிக்கு ஒரு சம்சாரிக்கா தோஷத்தை நடந்துதான் அதை பார்க்கணும். உதாரணம் நீங்க எது இல்லையோ அந்த போய் அனுதாரணத்தை உதாரணமாக காண்பிச்சு போகலைன்னா பாஷகார சமங்காதிகாரம் அங்க பூர்வக்கத்துல கேட்டா பிரம்மாத்ம போகலையே அப்படின்னு என்ன பதில் சொன்னார் தெரியுமோ, நான் அவகதம் பிரம்மாத்மபாவம் யசாபூர்வம் சம்சாரித்துவம் சத்தியம் தரிசெய்து. உன்னால காண்பிக்கவே முடியாது. யாருக்கு அந்த அவகதம் ஏற்பட்டிருக்கோ அவனுக்கு சம்சாரித்துவத்தை உன்னால காண்பிக்க முடியாது. யாருக்கு நீ காண்பிக்கிறியோ நாட்டு அவகத பிரம்மாத்மபாவம், அவனுக்கு அம்மா மகாத்மா அவகமே வரல, ஏன் அதை போய் காண்பிக்க நீங்க சொல்ல முடியாது. அதேதான் அது வந்து போக்தராதி கிரந்தி பிரவாகம் ந அபனயதி கதம் ந அபனயதி அவசியம் அபனயதி. ஆட்சிக்காரரே இன்னொரு திருஷ்டாந்தம் கொடுத்தார், புரியுற மாதிரி உள்ள திருஷ்டாந்தம் குண்டலிக்காரன். அதான் முதல்ல வந்து கிரகஸ்தனாக இருக்கும்போது நிறைய அபிமானங்கள்லாம் இருக்கு, இது என்னுடைய இதெல்லாம் இருக்கு. அவனே ஒரு கொஞ்ச நாள் கழித்து வைராக்கியம் வந்து சன்னியாசம் வாங்கிட்டான். சன்னியாசம் வாங்கிட்டாச்சுன்னா இப்ப அந்த குண்டலம் இதுல எல்லாம் ஒன்றும் ஆசையே இல்லை, சுத்தமா ஆசை இல்லை. அப்ப குண்டலம் நஷ்டம் அப்படின்னு சொன்னா ஒன்று கொண்டு வருத்தம் இல்லை இல்லையா. அப்ப இந்த மாதிரி பாக்குறச்ச அந்த அபிமானம் இருக்கிறதையும் இல்லாததையும் உள்ள வித்தியாசத்தை நம்ம நேரடியே பார்க்கலாம் இல்லையா. மற்ற சின்ன வயசுக்கும் இப்பவும் உள்ள வித்தியாசத்தை எடுத்து பார்த்தோம்னா நமக்கு நிறைய தெரியும். சின்ன வயசுல நாம எல்லாமே ஆசைப்பட்டோம், இன்னைக்கு சுத்தமா அந்த விஷயத்துல ஆசை இல்லை அப்படின்னா இருக்கு. அப்போ இதெல்லாம் பாக்குறச்ச இது நம்மளால நன்னாலே பிடிச்சிக்கணும். அதனால ஏன்னா இப்ப அந்த ஞானம் வளர்ந்துருக்குன்னு அப்போட இப்போ ஞானம் வந்துருக்கு. அதே மாதிரிதான் ஆத்ம ஞானத்திலும் பிரதிநிதிகளுக்கு தூரமாக அது வலியுறுத்தி சொன்னார். பழையபடிக்கு அவனுக்கு சம்சாரிக்கும் இருக்கிறத காண்பித்தார்கள். நகி ஜீவஸ்ய பிரம்மாத்மாவகமஹ தத் விஷயான் விஷய அனவகமம் அபாதமான உதேசி. ஜீவனுக்கு பிரம்மாத்மாவகம்னா பிரம்மஜானம். இந்த பிரம்மஜானம் அவனுடைய அந்த அனவகமம்னா அஜ்ஞானம், அந்த அஜ்ஞானத்தை போக்காமல் வரவே முடியாது. இருட்டோட சேர்ந்து இருக்க முடியாது. வெளிச்சம் வெளிச்சம் வந்தாச்சுன்னா இருட்டு போயிட்டு ஆகும். அதனால தத் விஷய அனவகமும் அபாதமாம். இந்த இடத்துல அந்த பாகம்னா என்ன எல்லாம் விசாரிச்சு, பாகம்னா இருந்து போறதுக்கு இருந்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை பாகம்னு சொல்ல மாட்டேன். அந்த இடத்துல பாகம்னு சொல்றேன். முன்னாடி இருந்தது, இப்ப வெளிச்சம் போட்டு முன்னாடி ஒரே இருட்டா இருந்தது, ஒரு வாழ்க்கை வச்சியாச்சு, பொண்ணு இருட்டு போயிடுச்சு. இப்ப முன்னாடி இருட்டு இருக்குதா இல்லையான்னு கேட்டா இருந்ததுன்னு தானே எல்லாரும் சொல்லுவான். ஆனால் சுட்டியில வந்து ரஜதத்தை பார்த்தவனுக்கு சுட்டி ஞானம் வந்து அஜ்ஞானம் போச்சுன்னா அவன்கிட்ட கேட்டா முன்னாடி அங்க இருக்குதா இல்லையா, எப்பவுமே கிடையாது. நான் பார்த்தது தப்பு எப்பவுமே கிடையாது. அதைத்தான் பார்க்கணும். அப்ப அவித்யாவுக்கு ஞானத்தினால போறது இது ஒரு விசேஷம். ஞானத்தினால போச்சுன்னு சொன்னா எது போச்சோ அது இருக்கவே இல்லைன்னு எப்பவுமே இருக்கு. அவித்யா சக காரியேன நாசீதஸ்து பவிஷ்யதி. தத்துவமஸ்யாதி வாக்கியோக்த சம்யக் ஞானோ உத்தமா சம்யக் ஞான உற்பத்தி மாத்திர. தத்துவமஸ்யாதி வாக்கியத்தினால அந்த ஞானம் உண்டாச்சு, அது வந்து ஏதோ போக்குதெல்லாம் இல்லை. உடனே என்னாச்சு, அவித்யா சககாரியேன நாசீதஸ்து பவிஷ்யதி. இல்லவே ஏற்கனவே கிடையாதே. அதனால மூணு காலத்திலும் இல்லை தான் பாருங்க. ஆக ஞானம் தனக்கு விரோதமான அஜ்ஞானத்தை பாதிக்காமல் வந்ததுங்கிறது கிடையவே கிடையாது. அப்போ கேட்டனும் பிரம்மஜானா அக்ரஹண அபாயே தன்னிமித்தஸ்ய அகங்கார கிரந்தேகே தற்காலமேவ அபாவ பிரசித்தேத. இது சொல்றத பார்த்தா இதுல பிரம்மஜானம் எப்ப வந்ததோ அந்த பிரம்ம சாட்சா்காரம்
ஒரு அதிகாரிக்கு வந்தது, அது வந்த உடனேயே அதே கஷணத்துல அவனுக்கு அந்த அஜ்ஞானங்கிறது இல்லாத போயிடும். அப்ப அஜ்ஞானங்கிற காரணம் இல்லைன்னு சொன்னா அதோடைய காரியம் மாத்திரம் இருக்குமா என்ன? அப்ப அஜ்ஞான காரியமா இது எல்லாமே போயிடும். அப்ப அகங்கார கிரந்திங்கிறது இருக்குமா? இருக்காது. இப்போ அந்த அகங்காரத்துக்கும் தனக்கும் உள்ள ஒரு அபியாசம் தானே அகங்கார கிரந்தி சொல்லப்படுறது. அது இருக்குமோ? இருக்காது. ஏன்னா அஜ்ஞானமே போயிடுச்சுன்னா அப்ப எங்கே வரும்? அப்ப என்னாச்சு? இல்லாது போயிடும். இல்லாது போயிட்டா போட்டோமே அப்படின்னு கேட்க முடியாது. அவன் தியானம் வந்ததுக்கு அப்புறம் கூட நம்மள மாதிரி விவகாரம் பண்ணிட்டு நமக்கு தியானத்தை உபதேசம் எல்லாம் பண்றானே, எப்படி பண்ண முடியும்னு கேட்க. பிரம்மஜானா அக்ரஹண அபாயே தன்னிமித்த அக்ரஹணம்னா அஜ்ஞானம். இந்த அஜ்ஞானத்தை அபாயம்னா அது போயிட்டு பிரம்மஜானத்தால் அந்த அஜ்ஞானத்தில் நிறுத்தி ஏற்பட்டு விட்டால் தன்னிமித்த அகங்கார கிரந்தேகே, அந்த அஜ்ஞானத்தை நிமித்தமாக கொண்ட அதை காரணமாக கொண்ட அகங்கார கிரந்தி உடனே இல்லாத போதுமே. அது இல்லாத போயிடுச்சு சொன்னா போனா போட்டோமேனு கேட்டா கேட்கணும். அப்புறம் அவர் நம்ம கிட்ட இருக்க மாட்டாரே, நம்மளோட பேச மாட்டாரே இல்லையா? பதில் சொல்றாங்க, சம்ஸ்காராதி அக்ரஹணானுவருத்தே சம்பவாத் பயானுவருத்திவர். அவித்ய பொழுது ஆனா அதோடைய சம்ஸ்காரம் இருக்கிறதுக்காக கொஞ்சம் ஒரு ஒட்டி இருக்கு. சம்ஸ்காரம் கிருஷ்ணாங்கம் கொடுக்குறாரு, பயானுவருத்திவர். ரொம்ப பயந்து போயிட்டான் சமத்துல, ரொம்ப பயந்து போனோம். உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட கொஞ்ச நேரத்தை அந்த நடுக்குங்களா உண்மை தெரிஞ்சாச்சுன்னா அந்த பொழுது போனா அந்த சம்ஸ்காரம். எனக்கு ஒரு கிருஷ்ணனோ பாருந்தான். அவன் என்கிட்ட வேதாந்த வழிபாட்டை படிக்கிறதுக்காக வந்தான். காசிட்ட நான் நான் சொல்றது அவன் புரிஞ்சுக்கிறானா புரிஞ்சுக்கலையான்னு எனக்கு சந்தேகம் வந்தது. இப்பதான் புரிஞ்சுக்கலான்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் நான் அந்த சமஸ்காலம் வரைக்கேன் உனக்கு தெரிஞ்ச ஒரு ஏதாவது சம் வருமா வராதாப்பா, உனக்கு தெரிஞ்ச ஒரு சமயை தான் சொல்ல. பிரமாதமா ஒரு கதை சொன்ன. என்ன சொன்னான்னா, அவன் அந்த உத்தரகாசி அங்க இருக்கிறவன். அது காட்டு வனப்பிரதேசமானதால இந்த சௌகரியங்கள்லாம் இருக்காரு. அந்த ராத்திரி வேளையில வெளியில தான் அவன் பனிஷ்டன்லாம் போனான்னா வெளியில தான் போனான், வீட்டுக்குள்ள எழுதிருக்கேன். அப்ப என்ன ஆகும்னா ராத்திரியில வெளியில வரத்துக்கு வேற பயமா இருக்கும். ஒரு நாளைக்கு என் வெளியில வரும்படியா நேரடி போச்சு. வெளியில போகச்ச உள்ள கதவுலேருந்து உள்ள போறச்ச வெளியில பிடிச்சி வைக்க யாரும் பிடிச்சி வைக்கிற. இவன் உள்ள எவ்வளவுக்கு எவ்வளவு உள்ள நுழையிறானோ அவ்வளவு எவ்வளவு பலமா வெளியில வைக்கிற. இவங்க தோண வச்சு இன்னைக்கு நம்ம போனோமா ஏதோ ஒண்ணு பயங்கரமான ஒரு இது நம்மளை பிடிச்ச இருக்கிறது அப்படின்னு சொல்லி சட்டை கிழியிற அளவுக்கு கீழே உள்ள போய் கதவை சாத்தின்னு போயிட்டேன். அப்பா ஆனா கத்திக்க ஏதோ புண்ணியம் இருக்கு அப்படின்னு மறுநாளைக்கு காலத்தால ஏற்றிருந்த பார்த்துட்டு தெரிஞ்சது இவருடைய சட்டையானது அந்த சாப்பாடுல மாத்தின்னு அதை உள்ள வச்சா அப்படித்தானே வரும் இல்லையா? அப்ப சாப்பாடுல மாட்டிட்டு இருந்தத பார்த்தோம். நம்ம இப்படி ஏமாந்து போகும். ஒரு உதாரணம் இருக்கா சொல்றேன். இப்ப அப்பேற்பட்ட ஒரு பணம் அவன் சொன்னான், நான் தூக்கம் இல்லையா உடம்புலாம் அப்படியே நெருங்கிட்டே இருந்தது. அது மாதிரி நெருங்கிட்டு இருந்தது. ஆக உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட அதனுடைய சம்ஸ்கார வசாட்டு கொஞ்சம் அதனுடைய பலம் அனுபவிக்கின்றது. அதே மாதிரிதான் அதுக்கு எத்தனை காலமா இருந்திருக்கு அதனுடைய சம்ஸ்காரம் நிறைய ஏறி இருக்கோ. அதனால அந்த சம்ஸ்கார பலாது அக்ரஹணானுவருத்தே சம்பவாது அதையே சம்ஸ்கார அவித்தியன்னு சொல்லுவான், அவித்தியா சம்ஸ்காரம்னு சொல்லுவான். அதனால அவன் கொஞ்சம் விவகாரங்கள் பண்ற மாதிரி கதாகி சம்யஜானாத் நிவர்த்தமபி பயம் சம்ஸ்காராத் அனுவர்த்ததே சம்பாதனிச்ச பவதி. இது திருஷ்டம். சம்ஸ்காரத்தால் அந்த பயம் வரத்துக்கு இருக்கு. இதையும் தெரிஞ்சாலும் கொஞ்சம் உடம்பு நடுங்கிறது அப்படின்னு சில சமயத்துல நினைச்சாலே உடம்பு நடுங்கிறதுன்னு சொல்றாங்க. அந்த விஷயத்தை நினைச்சிட்டு வைத்தா உடம்பு நடுங்கிறான் அப்படின்னா அந்த சம்ஸ்காரம் அனுவர்த்திக்கிறதுன்னு அர்த்தம். நினைச்சதுனால பயம் வரக்கூடாது. பாம்பு
பாம்பு அப்படிங்கிற ஒரு ஞாபகம் வந்தது, அதுக்காக நம்ம பயந்தோம்னா இப்ப பாம்பு சொல்லிட்டு பயந்துடலாம். யாருக்கும் பயம் இல்லை. பயம் இல்லையா? நான் பாம்பு பாம்புன்னு சொன்னாலோ பாம்பை பத்தி நினைச்சிருந்தாலோ ஏதாவது பயம் இருக்கும். எதிர்த்தா போல அந்த பாம்பு இருக்கு, அப்பதான் நமக்கு பயம். ஏன் பயம் வருதுன்னா அது நம்மள இது பண்ணணும், கடிக்கும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் எடுத்துருக்கா. இது கடிக்கவே கிடைக்காதுன்னு சொன்னா அப்ப பயம் இருக்காது. ஆக நமக்கு நினைச்சு பார்க்கறதுனால பயம் வரல, அந்த பயத்துடைய சம்ஸ்கார அனுபவத்திற்காக என்னாலே உடல் நடக்கிறது அப்படின்னு சொல்றோமே அந்த சம்ஸ்காரத்தினால இருக்கு. ஆக நினைச்சு பார்த்ததுக்காக அது காரணம் நினைக்கக்கூடாது, பயத்துக்கு காரணம் அது இருக்கு. அதனாலதான் இப்போ சம்ஸ்காராத்பயம் அனுபவத்தது. சம்பாதி நிமித்தம் போட்டி சம்பன்னா நடுக்கிறது உடல் எல்லாம் வருது. ததா கிரகணமபி சம்ஸ்காரா அனுவர்த்தது. கிரகணம் இல்லை, அக்கிரகணம் அப்படின்னு இருக்கும். சரியா இருக்கா உங்க புத்தகத்துல? போட்டிருக்கோம், அக்கிரகணம்னு பிரிக்கணும். அக்கிரகணம் அப்படி இப்ப சம்ஸ்காரா அனுவர்த்தது. இதே மாதிரிதான் ஏற்கனவே உள்ள அஜ்ஞானம் சம்ஸ்காரத்தினால இருக்கின்றது மாதிரி ஆறுது. அனுவர்த்தத்தை அகங்கார கிரந்தேத்திய நிமித்தம் பவதி. மறுபடியும் அந்த அகங்காரத்துக்கு ஒரு நிமித்தமாக இருந்திருக்கு. இது நகிஞ்சி தனுபபன்னம் அஸ்தி. அதனால இங்க ஒண்ணு அனுபவத்திருக்கிறாரு கேட்டார். ஆனா இதுக்கு மேல ஒரு கேள்வி கேட்பான், அப்ப அது போகவே போகாது. சம்ஸ்காரம் போயிட்டுதான் போயிடுமே, சம்ஸ்காரம் எவ்வளவு நாள் காத்துல இருக்கும், அது வேலை செய்ய அது இதாயிடும். அவித்யா சம்ஸ்காரம் புதுசா சம்ஸ்காரத்தை உண்டாக்காத பரியந்தம் நம்ம சம்ஸ்காரம் தானாக்கிடும். சம்ஸ்காரம் இருக்கு, அதோடைய சுபாவம் என்னன்னா அதை மேல மேல இன்னும் நல்லா திடப்படுத்திட்டே இருந்தோம்னா நல்லா ஞாபகம் பண்ணிடுவோம். நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுலாம் அப்படிதான். ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் சொன்னா அந்த சம்ஸ்காரத்தை திடப்படுத்துறதுக்கு அப்பப்போ அதை புதுசா பண்ணிட்டே இருந்தோம்னா இருக்கு. அதை பத்தி சிந்தனையே இல்லைன்னு சொன்னா மறந்து விடுறது, அப்ப ஞாபகம் வருது. அதுதான் சம்ஸ்காரம் கீழமா போகுது. அப்ப இந்த சம்ஸ்காரத்தை நம்ம இனிமே ஒன்றும் புதுசா சம்ஸ்காரத்தை ஏற்றிட்டு போறது. அதனால அந்த சம்ஸ்காரம் இந்த பிராரம்ப கர்மத்தை சொல்றோம், அது வரைக்கும் இருந்துட்டு அப்புறம் தானாவே இதாகுது. அதனால சம்ஸ்கார நிவர்த்தியாக